அன்பான நேயர்களே, இன்றைக்கி ஒரு புது மாதிரியான ஒரு கருத்தை பார்க்கலாம். வாழ்க்கை என்பது ஒரு புறமாகவும், வாழ வேண்டும் என்ற ஆசை மறுபுறமாகவும் தனித்தனியாக சேர முடியாத கோள்களாக நின்று கொண்டிருக்கின்றன. எப்படின்னு பார்க்குறீங்களா? இப்போ ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் பொழுது பூர்வ ஜென்மத்தன் கொண்ட திங்கிங்கோ அல்லது அவனுடைய நினைவுகளில் எந்த ஒரு பொருளில் ஆசையோ ஈடுபாடோ இருக்குது என்பதை உணர்வதற்கே மிகவும் தாமதமாகிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் இப்போது இந்த காலகட்டத்தில் 4 வயசுலேயே எல்லா விளையாட்டுக்களிலும் எல்லா ஸ்கூல்லேயும் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அவனுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டு, அந்த குழந்தைக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத பற்றி அது கவலை இல்லை. பேரண்ட்ஸ்க்கு என்ன ஆசையோ அதை பண்ணுறாங்க. இப்போது நம்ம அதெல்லாம் விட்டுடலாம். இப்போ நம்மளுக்கு இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 67 இயர்ஸ் நாவ், 67 வயசில் வாழ்ந்து எல்லா உலக வாழ்க்கையில் கொஞ்சம் அனுபவம், பப்ளிக் ரிலேஷனில் கொஞ்சம் அனுபவம், இப்படி வீட்டு குடும்பத்தில் அனுபவம், இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துருந்தாலும் கூட ரொம்ப படிப்போ அறிவோ அந்த எக்ஸ்பீரியன்ஸோ அப்படி சொல்ல முடியாது. ஆனாக்க ஒரே ஒரு மனசில் ஒரு ஏக்கம், ஒரு தேக்கம் இருக்குது. என்னன்னு கேட்டாக்க, எதையோ செய்ய வேண்டும் என்ற ஆவல் இருக்கிறது. அதை செய்ய முடியாத சூழ்நிலை ஒரு புறம் இருக்கிறது. அதுக்கு காரணம் இந்த சூழ்நிலை நம்ம எப்படி போராடி ஜெயிக்க முடியும் அப்படின்னு பார்த்தாக்க, பண்ணி தான் அதை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஆனாலும் இது கம்மி தான். இன்னும் நிறைய சாதிச்சிருக்கணும். சாதனை செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. நிறைய படிக்கணும், நிறைய இது பண்ணணும். அதுக்கு நமக்கு ஃபுல் டைம் வேணும். அந்த டைம் ஃப்ரீ டைமாக இருக்கணும். ஃப்ரீ டைம் இன் த சென்ஸ் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஊக்கப்படுத்தக்கூடியவர்கள் 4 பேர் நம்மளோட சேர்ந்து இருந்து அவங்களோட டிஸ்கஸ் பண்ணி அவங்களோட அறிவுகளை பகிர்ந்து கொண்டு நாம் நம்முடைய அறிவையும் வளர்த்து கொள்ளலாம். அப்படி பண்ணலைன்னு சொன்னாக்க, நம்ம எவ்வளோ சம்பாதிச்சு பணத்தை வச்சுருக்கோம், அல்லது எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுருக்கோம், அல்லது யாருக்கு என்ன வச்சுருக்கோம், அதை பற்றிலாம் ஒரு கணக்கும் யாரும் கேட்க போகிறது இல்லைங்க. செத்து போனாக்க இந்த ஜென்மத்தில் நம்ம என்ன படித்தோமோ அதை மட்டும்தான் நம்ம கூட வரப்போகுது. அதை விட்டுட்டு போகிறது இல்லை. அந்த சோல்லேருந்து நம்ம குழந்தைகள், நம்ம பேரன் பேத்தி, இப்படி வம்சாவளியாக வர குழந்தைகள், அவங்களுக்கு அது சொல்லுவாங்க ஜெனட்டிக், அது சேரும். அதனாலேயாவது அட்லீஸ்ட் நம்ம படிக்கணும்னாக்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லல. படிக்கிறது முதல்ல சரியாக படிக்கணும். படிக்கிறதுக்கு தெளிவு வேணும். அந்த தெளிவாக நல்ல கன்செப்ட் புரிஞ்சுட்டு படித்தாக்க வாழ்க்கையில் நமக்கு என்ன கிடைக்கிதுங்கிறத விட நம்ம குழந்தைகளுக்கு வருகின்ற வாரிசுகளுக்கு என்ன கிடைக்க போகுதுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் நல்ல கவனத்தில் வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.